மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பக்கத்தில் சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தர கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது ஒப்பந்தம் போடப்பட்டதாக பிரேமலதா கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் மதியம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுமா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலளித்திருந்தார். தேமுதிகவோடு ராஜ்யசபா சீட் தொடர்பாக எந்தவிதமான ஒப்பந்தமும் போடவில்லை என்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது தேமுதிக சார்பில் இப்படி ஒரு ட்வீட் போடப்பட்டிருக்கிறது. சத்தியம் வெல்லும் நாளை நமதே என்ற ஒரு பதிவை தேமுதிக போட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். அதிமுகவுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சியான தேமுதிக அதனுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்டில் ஒரு பதிவு என்பது போடப்பட்டிருக்கின்றது. சத்தியம் வெல்லும் நாளை நமதே, டிஎம்டிகே ஃபார் டிஎன், அதே போல டிஎம்டிகே ஃபார் 2026 என்று இந்த பதிவு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த இரண்டு கட்சிகளுக்கிடையே இந்த ராஜ்யசபா இடப்பகிர்வு தொடர்பாக ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெறும் பொழுது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அது ஒடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அதற்கான தலைமைகள் முடிவெடுக்கும் என்று ஏற்கனவே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக பேட்டியளித்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், நாங்கள் அது போல பொதுவெளியில் சொல்லவில்லையே, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தவற்றை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அதில் வெளிப்படையாக தெரிந்தவற்றை மட்டுமே கூறியிருக்கின்றோம், எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்திருந்தார். எனவே இந்த நிலையில் தேமுதிகவுடைய நிறுவன தலைவருடைய அவருடைய ட்விட்டர் அக்கௌண்டில் இருந்து பதிவு செய்யப்பட்டிருப்பது அரசியலில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதிமுகவுடைய கூட்டணியில் தற்பொழுது அடுத்த கட்டமாக இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு இதுபோன்று பிரதான எதிர்கட்சியான அதிமுக, அதே போல அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவுடைய நகர்வு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பதிவு என்பது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரபாகர், தகவல்களுக்கு நன்றி. பேச்சுவார்த்தையில் கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி அப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல, தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.